ஏதோ நடந்தது நடந்துருச்சு. முத்து, மீனாவ புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. முத்துவும் பார்த்துட்டாரு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல மீனா வெளியில வரம்போது, பின்னாடியே சீதாவும், அருணும் வெளியில வராங்க. "ஓ! கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அவ்ளோ அவசர அவசரமா கிளம்பி வந்தியா?" அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம முத்துவுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. மீனா "நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க" அப்படின்றன்னு சொல்லி வாய் எடுக்கும்போதேன்னு, முத்து "நீ பேசவே வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ முருகன் அருண் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? நீங்களும் ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணீங்களா இன்னைக்கு? நானும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக தான் கேட்க வந்தேன் அப்படின்ற மாதிரி முருகன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம மீனாவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. முத்து கோச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாப்புல. அப்போ பின்னாடியே முருகன் போயிட்டு வண்டி எடுக்கிறதுக்கு போகிறப்பல பின்னாடியே முருகன் போயிட்டு, "என்னண்ணே நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, அது உங்களோட ஒய்ஃப் தானே, சிஸ்டர் தானே?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "ஆமாம், இவ இனிமேல் என் பொண்டாட்டி கிடையாது" அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சொல்கிறாங்க. "ஏண்ணே, அவர் ரொம்ப நல்லவர் தானே" அப்படின்ற மாதிரி சொல்ல, "அவன் நல்லவன் நீ பார்த்தியா? சரி உனக்கு நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்டல, நீ வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போது அருண் "என்னங்க இவர் நான் பேசுகிறத கூட கேட்காம, கொஞ்சம் கூட மதிக்காம இப்படி முரட்டுத்தனமாக உங்களை அடிச்சுட்டு போகிறாரு" அப்படின்ற மாதிரி மீனாவை பார்த்து அருண் சொல்கிறாங்க. அதுக்கு மீனா "நம்ம பண்ண காரியம் அப்படி, நம்ம என்ன சின்ன தப்பாக பண்ணியிருக்கிறோம்" அப்படின்ற மாதிரி மீனா அழுதுட்டுருக்குறாங்க. "சரி உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இது கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். எல்லார்ட்டையும் சொல்லி சம்மதம் வாங்கி எல்லாருக்கும் முன்னாடி நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ இப்படி ஆயிருச்சு. இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர்றதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க. நான் சீதாவை கூப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அருண் "அதான் எல்லாமே தெரிஞ்சிருச்சுல்ல. சீதாவை பேசாமல் நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவர் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாரா இல்லைன்னு எனக்கு தெரியாதுல்ல. எப்படினாலும் எங்கள் அம்மா இல்லைங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அதனால் கண்டிப்பாக எங்கள் அம்மாட்ட சொல்ல மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதனால் அவரை போய் நான் முதல்ல சமாதானப்படுத்திக்கிறேன். சீதாவை நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக சந்திரா மீனாவுக்கு ஃபோன் போடுறாங்க. ஐயோ! அம்மா வேற ஃபோன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஒரு வேளை அம்மா இவர் போயிட்டு சொல்லியிருப்பாரோ அம்மா கிட்டக்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா போய் அம்மா கிட்ட சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்குறாங்க. "அதான் தெரிலடி, அதான் அம்மா கால் பண்ணுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண உடனே, "என்ன காரியம்டி பண்ணி வச்சிருக்கிற" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தம்பி என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாரு மாப்பிள்ளை, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, மீனா "இருங்கம்மா நான் நேரில் சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இப்போது சீதா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணனே தெரியல, எப்படினாலும் சமாளித்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அருண் "சரி விடுங்க, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் சீதாவை" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை வேண்டாம், தெரிஞ்சிருச்சுல, நீங்கள் 2 பேருமே வீட்டுக்கு வாங்க, எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைக்கா, அம்மாவை நம்ம ஏமாற்றிட்டோம், கண்டிப்பாக அம்மா நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சீதா ரொம்ப அழுதுட்டுருக்குறாங்க. "அழுகாதடி, என் வீட்டுக்காரரை நான் சமாதானப்படுத்துகிறேன். அவர் சமாதானமாயிட்டாருன்னா நம்ம அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்போம். ஏன்னா அம்மா அருணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சம்மதம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என் வீட்டுக்காரர் ஏதாவது சொல்லுவாருன்றதுனால தான் அம்மா வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம போய் அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசுவோம்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது முத்து அங்கே போயிட்டு, "நீங்களும் இதுக்கெல்லாம் உடந்தையா அத்தை?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "இல்லையே, நான்லாம் எதுவும் பண்ணலையே, என்னாச்சு மாப்பிள்ளை?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இந்த மாதிரி உங்கள் பொண்ணு சீதாவை கூட்டிகிட்டு போய் அந்த அருணுக்கே கல்யாணம் பண்ணிச்சு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணி வச்சு கூட்டிகிட்டு வரா, அதை என் கண்ணால் பார்த்தேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுட்டுருக்குறாங்க. "இப்படி என்னை ஏமாற்றிட்டாங்களே, நான் அவன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், இப்படி 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்னு" சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. "இனிமேல் நான் இந்த வீட்டுக்கு வர்றது இதான் கடைசி அத்தை. எனக்கு கொஞ்சம் கூட நீங்கள் மதிப்பு மரியாதை எதுவுமே தரவே இல்லைல்ல. மாமா இருந்திருந்தா இப்படி என்னைய மீறி இப்படி பண்ணியிருப்பாரா சொல்லுங்க? என்னோட சம்மதம் இல்லாமல் முதல்ல இப்படி பண்ணியிருப்பாரா? நீங்களாங்கட்டி இப்படி என்னை ஒதுக்கி வச்சுட்டீங்கல்ல. சரி இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அந்த இடத்த விட்டுட்டு போயிடுறாரு. சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சீதா அருணை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே சந்திரா வீட்டுக்கு வராங்க. அருணுமே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுமே ஏற்கனவே சத்யா பாஸ் பண்ணதுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் முன்னாடியுமே சீதாவும் அருணும் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி போயிட்டு நிற்கிறாங்க. மீனாவும் கூட்டிகிட்டு போய் வைக்கிறாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ சந்திரா இப்படி என் தலையில் மண்ணை வாரி போட்டியேடி, இப்படி என்னை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டுருக்குறாங்க.
இல்லைம்மா இல்லைம்மா உனக்கு தெரியாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லைம்மா. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து சொல்லிக்கலாம்னு நினச்சேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி என்னத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு? நான் வந்து உங்களை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்தும் அப்பா போனதுக்கப்புறமா உங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தனடி. உங்களை ஆளாக்கி நல்ல ஒரு வேலையில் இருந்து நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினச்சோமே. இப்படி மொத்தத்தையும் அழிச்சிட்டு வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து மீனாவை சொல்கிறாங்க, இப்படி உன் தங்கச்சி வாழ்க்கையை நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறீல, இனி என்ன பண்ண போகிற? உன் வாழ்க்கையை நான் எப்படி நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. என் மாமனார் சொன்னால் என் வீட்டுக்கார் கேட்பாரு. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்றைக்குமே என்னைய கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டார். நான் பண்ணதுனால அவருக்கு வருத்தம் இருக்குமே தவிர மற்றபடி என்னை வந்து ஒரு நாள் புரிஞ்சுக்கிடுவாருமா. என்னை கண்டிப்பாக ஏற்றுக்குருவாரு. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதம்மா. நீ மட்டும் மன்னிச்சு சீதாவையும் அவரையும் அருணையும் வந்துட்டு நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தடி ஏற்றுக்கிற? இப்படி ஒருத்தி நல்லா அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா அதனால் உன் வாழ்க்கை போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுதுட்டுருக்குறாங்க. அங்கே மீனா கூட இந்த பூ கட்டுறவங்க, சந்திராவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி கல்யாணம் பண்ணது தான் பண்ணிக்கிட்டாங்க, பரவாயில்லக்கா, நீ அவங்கள ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யிக்கா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இனிமே என்னடி பண்ண சொல்கிற? இவங்களுக்கு ஆரத்தி ஒன்று தான் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நாள் முத்து என்னை புரிஞ்சுக்கிருவாரு, அவர் ரொம்ப நல்லவர், மீனா எதுக்காக பண்ணா அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிருவாருக்கா. இப்போ நீ வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த சத்யாவுக்கு விருந்து ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா, அந்த சாப்பாடு வந்து இவங்களுக்கு கல்யாண சாப்பாடாக மாறிடுச்சு. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க. மீனா இருந்துட்டு, நான் போய் எங்கள் வீட்டில் போய் அவரை சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்துட்டு இங்கே வராங்க. இங்கே வந்ததுமே முத்து வந்து கோவத்தோடு உட்காந்துட்ருக்கிறாரு. அப்போ மீனா வந்து உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே, நீ எதுக்குடி உள்ளே வர, நீ ஃபஸ்ட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்போ அண்ணாமலையும் நம்ம விஜயா எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஏன்டா கத்துற அப்படிங்கிற போது, இவ வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை தரன்னு பிடிச்சி கேட்டை தாண்டி வெளியில் போய் தள்ளி விட்டுறாரு. ஏன்டா இப்படி பண்ணுற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு நிற்கிறாங்க. எதுனாலும் உள்ளே போய் பேசிக்கலாம்டா, இவளை எதுக்கா இப்போ கழுத்தை பிடிச்சி வெளியில் தட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எப்போ கேட்குறாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா, இவ துரோகிப்பா, என்னை ஏமாத்திட்டாப்பா, என்னை நம்ப வச்சு என்னை ஏமாத்தினவப்பா இவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்ல விஜயா இருந்துட்டு, இது உனக்கு இப்போ தான் தெரியுமாக்கா, இவ என்றைக்குமே உன்னை ஏமாத்துறவ தான், உன்னைய வந்து கீழ்த்தனமாக நடத்துகிறவ தானே அப்படின்ற மாதிரி விஜயா 2-3 பிட்டை போடுறாங்க. நீ கொஞ்சம் நிறுத்துறியா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ சொல்லு முத்து அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னத்தை சொல்ல, அந்த அரணுக்கு இவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம்னு சொன்னேன்ப்பா, இன்னைக்கு அவ்வளோ சொல்லியிருக்கேன், என் பேச்சையும் மீறி இன்னைக்கு கூட்டிகிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணி வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சரி, உன் தம்பிக்கே ரவிக்கே கல்யாணம் முடிச்சு கூட்டிகிட்டு வந்தவ, அவ தங்கச்சிக்கு உன் பேச்சை கேட்கவா போறா? அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டா. இவளை போய் நீ நம்பியிருக்க பத்தியா, உன்னை என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. தேவைதான் பாத்தியா, இதெல்லாம் எனக்கு தேவைதான், உன்னை நம்புனேன்ல, என் பொண்டாட்டி என் பேச்சை மீறி எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை நம்பின பத்தியா, நீ சரியான செருப்படி கொடுத்துட்ட எனக்கு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கவும் கூடாது, நான் உன் கூட வாழ போறது இல்லை அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாங்க.